நான் கற்றுக்கொண்டது மட்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பெரிய அதிகாரம் நான் சுருக்கமாக அதில் சொல்கிறேன். நமக்கும் ஆபத்து வரும், நமக்கும் இடரல்கள் வரும், நமக்கும் போராட்டங்கள் வரும், ஆனால் நமக்கும் சோதனைகள் வரும். நம்மையும் பிசாசு தாக்க பார்ப்பான், நம்மையும் குற்றம் சாட்டுவான். இதில் தாக்கு பிடிக்கணும்னா நல்ல ஜெபம் பண்ணினீங்கன்னா தாக்கு பிடிப்பீங்க, ஜெபம் பண்ணலைன்னா தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், உள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். மத்தேயு 26 நல்ல அழகாக மத்தேயு புஸ்தகம் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு முறையான முறையில் எழுதப்பட்டு வருகிறது பார்க்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவின் போதனைகள், இயேசுவின் சீசர்களை பயிற்சிவித்தல், இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள், இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்று வெளிப்படுத்துவதற்காக அவர் சொன்னதான உவமைகள், கடைசி கால அடையாளங்கள், நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், இவளெல்லாம் சொல்லி முடித்த பின்பு இப்போ இயேசு கிறிஸ்துவனுடையதான வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அவர் சொல்ல வருகிறார். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு 1ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய உவமைகள், அவருடைய போதனைகள், அவருடைய கடைசி கால அடையாளங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். அவர் தம்முடைய சீசன் நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும்னு நீங்கள் தெரியும், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்பட்டமாக வெளியரங்கமாக அவர் சொல்கிறார். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது தெரியல. அப்போ உடனே 3ஆவது வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அவருக்கு விரோதமாக அவர்கள் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பர்களும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணிட்டாங்க. அதுதான் கொன்றுவோம், இனி ரகசியமாக தான் செய்யணும், ஏன்னா ஜனங்கள் அவரை கொஞ்சம் பேர் நம்பிட்டு இருக்காங்க, அந்த ஜனங்கள் கொந்தளிக்காதபடிக்கு நாம் இவரை ரகசியமாக கொலை செய்ய வேண்டும். அதே சமயம் சட்டத்தின்படி அவரை என்ன செய்ய வேணும், இன்றைக்கி செய்கிற மாதிரியே தான் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு சட்டத்தின்படி அவரை குற்றவாளியாக்கி, சட்டத்துக்கு முன்பு குற்றவாளியாக்கி அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து அது மரண தண்டனையாக மாற்றி அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிடுறாங்க. இப்படி தான் இன்றைக்கும் திட்டமிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவுக்கே அந்த நிலைன்னா நம்மெல்லாம் எப்படி? சரி, அடுத்தது 6ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்து சுகமான சீமோன் என்பவர் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பெத்தானியாவில் தான் மரியாள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும், அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வர்றாங்க. அந்த வெள்ளைக்கல் பரனை கொண்டு வந்து ஊற்றி ஒரு தலையில் ஊற்றுறாரு. எல்லாரும் வீண் செலவு என்னத்துக்குங்கிறாங்க, விற்று தரித்திர கொடுக்கலாமேங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அவளை தொந்தரப்படுத்துறீங்க, அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், தரித்திரர்கள் எப்பவும் உங்கள்கிட்ட இருப்பாங்க, நான் எப்பவும் இருக்க மாட்டேன். அவள் என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, தேவனுடையதான சபைக்கு காசு கொடுக்கறத விட சபைக்கு காணிக்கை கொடுக்கறத விட ஏழைகளுக்கு காணிக்கை கொடுக்கறது நல்லது, ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறது நல்லது. சும்மா ஊழியக்காரங்களுக்கோ அல்லது ஊழியத்துக்கோ அல்லது சபை காரியத்துக்காக பணம் கொடுக்கறத விட, காணிக்கை கொடுக்கறத விட ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தர்மம் செய்கிறது சரியானதுன்னு இந்த வசனத்தை வைத்து
பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, நானும் எப்பவும் இருக்க மாட்டேன். அப்போ நம்ம அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். தேவனுடைய இங்கே அவர் சரீரம், தேவனுடைய சரீரம் இன்னைக்கு திருச்சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. சர்ரம். அப்போ திருச்சபை எதா இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் சர்ரமாக இருக்குது. இப்போ இந்த அம்மணி இயேசுவின் சர்ரத்துக்கு மேல் ஊற்றப்பட்டுதான் அந்த விஷயம் எதை காட்டுகிறது என்றால், அவள் திருச்சபைக்கு செய்த விஷயம் சொல்லிட்டு அது ஒரு அடக்கம் பண்ணதுக்கு எத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுவிசேஷம் உலகத்தை எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுவோம் அங்கெல்லாம் செய்தது சொல்லப்படும். என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு அதாவது நம் தரித்திரருக்கு செய்வதுன்னு ஒன்று இருக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்வதுன்னு ஒன்று இருக்குது, தேவனுடையதான தேவனுடைய சரணமாகிய திருச்சபைக்கு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறது. இயேசுவே சொன்னார், இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்றும் இயேசு சொன்னார். இங்கே சரீரம். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணி இங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் திருச்சபைகள் நாட்டப்படுகிறது, அங்கெல்லாம் திருச்சபையை கனம் பண்ணும்படி காணிக்கைகள் வாங்கப்படுகிறது. அப்போ இந்த அம்மனினுடைய உதாரணம் சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொன்னாங்க, இந்த பணம் வேஸ்ட், என்னத்துக்கு இந்த பணம், என்னத்துக்கு, ஏன் நீங்கள் போய் காணிக்கையாக கொடுக்கிறீர்கள், ஏன் சபைக்கு போய் அதை செய்கிறீர்கள்? அது அவசியம் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறத பார்க்க. அதுக்கு அடுத்ததாக துரோகியான யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குற சம்பவம் 14-16 வருது. யூதாஸ் காரியத்தை நேரடியாக பிரதான ஆசனத்துக்கு போகிறாங்க. அவங்க யாரையாவது வலை போட்டு தேடிட்டே இருக்காங்க காட்டி கொடுக்கறதுக்கு. பொதுவாக பிசாசுடைய தந்திரங்களில் ஒன்று நான் சொல்லுவேன், நம்ம கையை கொண்டே நம்ம கண்ணை குத்துறது, நம்மில் இருக்கிற ஒரு ஆளை வைத்தே நம்மை பலவீனப்படுத்துவது, இதுதான் பிசாசுடைய தந்திரங்கள். அதனால் முடிந்த அளவு நம்ம கூட இருக்கிற ஆட்களை ஸ்தோத்திரம் நம்மோடு ஐக்கியமாக வைத்துக் கொள்வதை கவனம் செலுத்தணும். இயேசுநாதனும் எவ்வளவோ அவனை இழுத்து பிடிச்சார். சில சொல்லுவாங்க, வலது பக்கம் யோவான் இருந்தார்னா இடது பக்கம் யூதாஸ் தான் வச்சுருந்தாரான். ஏன்னா அவர் அவன் ட்ரெஸராக வச்சுருந்தார். அவன் போகிறான், என்னத்துக்குன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, அவன் 30 வெள்ளிக்காசை கொடுக்குறேங்கிறாங்க. இங்கே முந்தின பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மணி உடைத்து ஊற்றினதான அந்த வெள்ளைக்கல் பரணி 300 காசு பெறும்னு இதே யூதாசு இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. அதில் உள்ள தசம பாகம் தான் 30. அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான். இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்தான். சில நேரங்களில் ஏதோ நான் நிறைய இந்த லஞ்சம் வாங்குறவங்கலாம் பல ஆயிரங்கள் லஞ்சம் வாங்கி பிடிபடுவதில்லை. 1500 ரூபா, 3000 ரூபா, 7000 ரூபா, இந்த 3 லட்சம் வாங்கினானே, 10 லட்சம் வாங்கினானே, அவன்லாம் மாட்ட மாட்டேங்கிறான். இந்த 3000 ரூபா வாங்கினா பட்டா கையெழுத்து வாங்குறதுக்கு, பட்டா மாற்றுறதுக்கு 1500 ரூபா வாங்கினார், பிடிபட்டார். ஆர்டிஓ பிடிபட்டார், 7000 ரூபா வாங்கினார். இப்படித்தான் சின்ன காசுக்காக தங்களுடையதான வாழ்க்கையின் பெரும்பகுதியை தொலைத்து விட்ட பலர் உண்டு. நாமும் பணத்துக்காக கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விடாதபடி, பணத்துக்காக கிறிஸ்துவை நிராகரித்து விடாதபடி, பணத்தை தூர போட்டுட்டு பணத்தின் மேல் உள்ள கண்ணை மாற்றி கிறிஸ்துவின் மேல் வைக்க கிருபை தருவாராக. சரி, அவன் சமயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், அவன் தாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை நடக்குது. அது எப்படின்னா பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள். அப்போ சீசர்லாம் எங்கே நம்ம ஆயத்தம் பண்ணுறோங்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆமாம், ஆண்டவர் தேவன் எந்த திட்டம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, என் சீசருடைய பஸ்காவை ஆசிரிப்பேன்னு போத சொல்கிறான்னு சொல்லுங்க. அப்படியே போகிறாங்க. ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கப்பட்டு, அந்த ஆயத்தம் பண்ணபடியே பஸ்காவை ஆயத்தம் பண்ணி இயேசு கற்பித்தபடியே. ஆமாம் பாருங்கள், அதற்கு அவர் நீங்கள் இந்நகரத்தில் இன்னான் இடத்திற்கு போங்கள். கர்த்தர் இந்த இன்னான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை குறித்து கர்த்தர் திட்டம் வச்சிருக்கார். பேர் சொல்லப்படலை, ஆனால் இன்னும் மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஒரு அடையாளம் சொல்கிறார். தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு மனிதனை காண்பீர்கள், அவன் பின்னால் போய் கேளுங்கள். அந்த நாட்களில் பொதுவாகவே இந்த பண்டிகை நாட்களில் பெரிய பெரிய வசதி உள்ள வீடுகளில் மேல் மாடி காலியாக வச்சுருப்பாங்களாம். இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு அவங்க வீடை இலவசமாகவோ அல்லது ஒரு பேயிங் கெஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு வாடகையோ வாங்கி அவங்கள என்ன செய்வாங்களாம், அவங்க ஆசரிப்பதற்கு இடம் கொடுப்பாங்களாம், ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இவர் அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறதா சொல்லி வீட்டுக்கு போய் எப்படி இந்த கழுதைக்குட்டியை கேட்ட மாதிரி வீட்டை கேட்குறாரு. அவங்க வீட்டை கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அப்போ போஜனம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார்.
அப்போ ஒருத்தராக நானான்னு கேட்குறேன். அப்போ என்னோடய தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பாங்கிறார். அவனும் கூட இருக்கிறான். சொல்லிட்டு சொல்கிறார், மனுஷன் குமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரு, எவனாலும் காட்டி கொடுக்கப்படுறாரு அவனுக்கு ஐயோ. மனுஷன் பிறவாது இருந்தானாலும் நலமாக இருக்கும். நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை வருது, பிரச்சனை வர்றது இயல்பு தான். ஆனால் நமக்கு யாரால வந்துச்சோ அவனுக்கு ஐயோ. நமக்கு இந்த பிரச்சனை வர வேண்டியது அவசியம்தான் பிரதர், ஆனால் யாராலும் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ அவனுக்கு ஐயோ. அந்த காட்டி கொடுத்த யூதாசும் கேட்டான், ஐயா நானா அதுக்கு அப்படித்தான்ட்டாரான். ஆனால் அவனுக்கு அது புரியலை, மற்றவங்களுக்கு அது புரியல, சொன்னபடிதான். அப்போதான் இந்த திருவிருந்து அங்கே முதல் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த திருவிருந்து ஏற்படுத்துகிறார். 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். அப்பமும் திராட்சரசத்தை எடுத்து, இது என்னுடையதான சரீரம், இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லி திராட்சை பழரசத்தையும் அந்த அப்பத்தையும் அவளோடு கூட பகிர்ந்து கொண்டு அங்கே அவர் சொல்கிறத நாம் பார்க்கணும். இயேசு தான் யாருங்கிறத அவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, இப்போ அப்பட்டமாக நான் தான் உங்களுக்காக மரிக்க போகிறதான பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி, அந்த உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என் ரத்தம் தான் சிந்தப்பட போகிறது என்றும், உங்கள் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட என் சரத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறத. அதுக்கப்புறம் சீசர்கள் பற்றி ஒருத்தரை பற்றி ஒன்று சொல்கிறார். இன்றைக்கி மேய்ப்பனை வெட்டுவேங்கிறாரு, என்னை அவங்க கொல்ல போகிறாங்க, இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைஞ்சு ஓடி போக போகிறீங்க, ஆனால் உயிர் திறந்த பின்பு நான் உங்களுக்கு கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பேதுரு சொல்கிறான், ஐயா எல்லாரும் உங்கள் நிமித்தம் இடல் அடைஞ்சால் நான் இடல் அடைய மாட்டேயா அப்படின்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, உன் சொந்த பலத்தில் சொல்லாத, இன்றைக்கி ராத்திரி உனக்கும் பிரச்சனை வரப்போகுது, நீ 2 தரம் கோழி அந்த சேவல் கூவதற்கு முன்பதாக நீ 3 தரம் மறுதளிக்க போகிற அப்படிங்கிறாரா. அப்போ சொல்கிறேன், மறிக்க வேண்டியது கூட மறிப்பேன்னு தவிர மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இயேசு ஜெபிக்க போகிறார். இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கும் போராட்டங்கள் வரும், நமக்கும் சோதனைகள் வரும். இதில் நான் கற்றுக்கொண்டது மட்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பெரிய அதிகாரம், நான் சுருக்கமாக அதில் சொல்கிறேன். நமக்கும் ஆபத்து வரும், நமக்கும் இடரல்கள் வரும், நமக்கும் போராட்டங்கள் வரும், ஆனால் நமக்கும் சோதனைகள் வரும். நம்மையும் பிசாசு தாக்க பார்ப்பான், நம்மையும் குற்றம் சாட்டுவான். இதில் தாக்கு பிடிக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணினீங்கன்னா தாக்கு பிடிப்பீங்க, ஜெபம் பண்ணலைன்னா தாக்கு பிடிக்க மாட்டீங்க. பேதுரு ஜெபம் பண்ணியிருந்தால் மறுதலித்திருக்க மாட்டார். இயேசு ஜெபம் பண்ணினதினால் அவ்வளோ பெரிய பாடுகளை அவர் சகித்தார். அப்போ நாமளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். அவர் போய் ஜெபம் பண்ணுறார், துக்கம் கொண்டாடி என்னோட விழித்திருந்ததுன்னு சொல்லி அவர் தனித்து போய் இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கட்டும் சொல்லி போராடி அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். திரும்பவும் போய் ஜெபம் பண்ணுறார், மறுபடியும் ஜெபம் பண்ணுறார். கடைசியாக 45ஆம் வசனத்தில் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்குற வேலை வந்துருச்சு, வாங்க காட்டி கொடுக்குற வந்துட்டாங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜெபம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினதுனால அவனுடைய குற்றச்சாட்டுகளை அவன் ஸ்தோத்திரம் எதிர்கொள்ளவும், அவனுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ளவும், அவனுடைய சோதனைகளை மேற்கொள்ளவும் அவர் ஆயத்தமானார். நாமும் ஜெபித்தால் நாமும் பிசாசான நமக்கு விரோதமாக வருகிறதான தாக்குதலையும் வஞ்சனைகளையும் அவன் எதிர்ப்புகளையும் அவனுடைய குற்றச்சாட்டுகளையும் நாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை நமக்கு தருவார். அப்புறம் கைது செய்யப்படுகிறார். அப்புறம் முத்தத்தினால் காட்டி கொடுக்குறான். அப்புறம் ஒருத்தன் அந்த பேதுரு வந்து அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டி போடுறான். அப்புறம் அதை எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏன்பா எனக்காக யுத்தம் பண்ணுறீங்க, நான் இப்போ வேண்டிக்கிட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரா? ஆமாம், அப்படி செய்வேன். அப்படின்னா ஆண்டவர் அவர் நினச்சிருந்தா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவாராம். ஒரு தூதன் 1,80,000 பேரை கொண்டு போட்டவன். லேகியோன்னு சொன்னால் 6,000 அர்த்தம். 12 72,000 தேவதூதர்கள் இறங்கி வந்தா அவர் போதுமானது. ஆனால் அது அவர் செய்யலை. இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் மரிப்பதற்காகவே வந்தார். இரத்தம் பாவத்துக்காக
நம்முடைய பாடுகளை சுமப்பதற்காக வந்தார். நம்முடைய பாவம் மன்னிக்க இரத்தத்தை சிந்த வந்தார். அப்புறம் அவங்கள பார்த்து கேட்குறேன், ஏன் நான் எவ்வளோ நாளும் கூட இருந்தேன், நேற்றெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேனே காலையில், இந்த ராத்திரி நேரத்தில் நீ வரணும், ஏன் வர்றீங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவன் ஸ்தோத்திரம் வேதவசனம் நிறைவேறும்படிக்கு ஒரு கல்லணை பிடிக்கிறது போல நீ வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுவதற்காக இப்படி சம்பவிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 12 சீசர்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க ஜெபித்திருந்தால் நின்றிருந்திருப்பார்கள். போட்டோம். அடுத்து யூத தலைவர் இயேசுவை போய் அப்புறம் போய் முதலாவது ஆசானிடத்தில் போய் அவரை அங்கே போய் அவரை நியாயம் விசாரிக்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்த வசனங்களில் பேதுருடையதான பின்வாங்குதலை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவருக்கு பின் சென்றான், தூரத்தில் அவருக்கு பின் சென்றான். அப்போ சேவகரோட உட்கார்றான், முடிவை பார்ப்பதற்காக உட்கார ஆரம்பிச்சிட்டான். யாரோட உட்காந்துட்டான்? சேவகரோட உட்காந்துட்டான். தூரத்தில் பின் சென்றான், சேவகரோட உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தரா இல்லை ஒன்றுன்னா சொல்கிறாங்க, அவருக்கு விரோதமாக எல்லா பொய் சாட்சி சொல்லும்போது ஒன்றும் அதுக்கு என்ன தரலைன்னா ஒத்து வரல. இப்படியெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பேதுருவை அவன் முற்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வேலைக்காரி நீ ஏன் கலிலேயன் ஆகிய இயேசுவோட இருந்தான்னு சொல்ல தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். இன்னொருத்தையும் சொல்கிறா, மறுதளிக்கிறான். அவரை அறியன்னு சொல்கிறான். ஒருத்தன் பேச்சு வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க, அப்பவும் மறுதளிக்கிறான். சத்தியம் பண்ண தொடங்குறான். சேவல் கூவினது நினைவு கூர்ந்தான். இயேசுவை எல்லாரும் பயங்கரமான விசாரணை. முதலாவது பிரதான ஆசாரியன் விசாரித்தான். அதன் பின்பதாக அவங்க விசாரிக்கும்போது தான் இயேசு நீ யார் என்பதை அவர் கேட்குறாங்க. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் தேவகுமாரன் தான், நான் தேவகுமாரன். மனுஷன் 64 சொல்கிறாரு, நீ சொன்னபடி தான், நீ ஜீவனுள்ள தேவன், நீ கிறிஸ்து தானான்னு கேட்குறாங்க. தேவனுடைய குமாரனா கிறிஸ்து தானான்னா ஆமான்னு சொல்கிறாங்க. இவன் சட்டையை கிழிச்சிக்கிட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவன் சோத்திரவனை நீ மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்லி முகத்தில் துப்பி அடித்து அவரை கிண்டல் பண்ணவும் அவரை சிறுமைப்படுத்தவும் அவங்க தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேதுரை பற்றி பார்க்குறோம். பேதுரு 3 தரம் மறுதளித்தான். அவன் ஸ்தோத்திரம். பின்பதாக அவன் இயேசு சொன்னதான வார்த்தையை நினைத்து பார்த்து அவன் மனம் திரும்பி மனம் கசந்தான், அழுதான், மன்னிப்பு கேட்டான், கிறிஸ்துவோடு கூட தன்னை இணைத்து கொண்டான். இன்றைக்கும் ஜெபிக்காமல் ஒருவேளை நீங்கள் பிசாசுடையதான வஞ்சகத்துக்கோ பிசாசுடைய தந்திரங்களுக்கோ ஏமாந்து போயிருந்தால், நீங்களும் பிசாசுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்குனாலே சோர்ந்து போயிருந்தால், நீங்களும் பிசாசின் சோதனைகளில் தோற்று போயிருந்தால் கவலைப்படாதிருங்கள். இப்பவும் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் உங்களை மன்னித்து தம்மண்டை சேர்த்து கொண்டு உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மத்தேயு 26வது அதிகாரத்தில் உள்ள அந்த சத்தியங்களை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக இந்த வேளையில் நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த 26வது அதிகாரத்தில் நாங்கள் நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். கர்த்தாவே இந்த நற்கிரியைகளை செய்து தானே அப்பா அந்த பெண்மணியை போல நாங்களும் உண்மையில் அப்பா ஸ்தோத்திரம் அந்த நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கும் அப்பா கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே பேதுருவை போல அப்பா அந்த யூதாஸ் காரியத்தை போல நாங்கள் பின்வாங்கி போய் விடாதபடிக்கு, உம்மை மறுதலித்து விடாதபடிக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்கி ஆமேனப்பா அதற்கு அப்பா ஆமேனாண்டவரே உரியதான தண்டனைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே இசப்பா எல்லா விதத்திலும் நாங்கள் கர்த்தாவே உம்மை போல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட ஞானமாய் நடந்து கொள்ளும் பலனை தரவனுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இசப்பா ஆமேனப்பா. ஆமேன் உங்கள் பேரில் ஆமேன் பலவிதமான அப்பா பொய்யான அப்பா வார்த்தைகளை ஆமேனப்பா சொல்வார்களானால், ஆமேன் நிந்தித்து ஆமேனப்பா தூஷித்து பலவிதமான வார்த்தைகளை சொல்வார்களானால், ஆமேனப்பா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில்
உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ பேர் உமக்கு விரோதமாக அப்பா எழுந்து உம்மை கத்தாவே அப்பா குறை சொன்னாலும் தேவனே அப்பா உம்மை போல் அந்த பொறுமையை தேவரீர் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து 3 வருடங்கள் இருந்ததான அந்த சீஷர்களே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை காட்டி கொடுக்கவும் ஆமை மறுதளிக்கவும் தக்கதான அப்பா சூழ்நிலை இருந்தது போல கூட இருக்கிற ஜனங்களால் அப்பா எங்களுக்கு எந்த உபத்திரம் வந்தாலும் அப்பா உம்மை பற்றியதான அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள தைரியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் இடரல் அடைந்துடக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம் இந்த பேதுருவை போல ஆமாப்பா ஸ்தோத்திரம் என்னப்பா மறுதளிச்சிடக்கூடாதப்பா. இயேசுவே அப்பா எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யணும். நிலைத்திருக்க நல்ல ஜெப ஆவியை கத்தாவே எங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.